தேசிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். வீடியோவை டெலீட் செய்துவிட்டு சீமானிடம் மன்னிப்பு கேளுங்கள். உச்சநீதிமன்றத்தில் நடந்த அதிரடி சம்பவம் குறித்து தான் இந்த காணொலியில் நம்ம காண இருக்கோம். நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமான் அவர்களை இழிவுபடுத்துவதற்காகவே கட்டம் கட்டி இறக்கிவிடப்பட்ட ஒரு நபர் தான் விஜயலட்சுமி. ஒரு நாள் 2 நாள் அல்லது 1 வருடம் 2 வருடம் கிடையாது, கிட்டத்தட்ட 7 வருடங்களுக்கு மேலாக இழுபறிக்கல் போயிட்டு இருந்த ஒரு விஷயம் இப்போ சரியான முடிவை எட்டியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த நிகழ்வு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா உண்மையில் நமக்கே ஆச்சரியமாக இருக்கிறது. எப்படி இப்படி ஒரு விஷயத்தை வெளிப்படையாக சொன்னாங்க. இந்த விஷயம் பார்த்திங்கன்னா நீதிமன்ற வாசல்லே இப்படி ஒரு சம்பவம் நடக்குமா அப்படின்னு. ஏன்னா சென்ற வாரம் வரைக்கும் அண்ணன் சீமான் அவர்கள் மன்னிப்பு கேட்க தயாராகி கொண்டிருக்கிறார். அவர் மன்னிப்பு கேட்கிறார். இங்கே பாருங்கள், நீதிமன்றமே இந்த விஷயம் பதிவு பண்ணுதுன்னு நேரடியாக ஒரு அரசியல் கட்சி தலைவரை ஊடகவியலாளர்கள் கேள்வி கேட்குறாங்க. அந்த அளவிற்கு பார்த்திங்கன்னா இவரை எப்படியாவது இழிவுபடுத்தி விட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்குன்னு ஒரு கார்டு ரெடி பண்ணி வச்சுட்டு அதன் பிறகு கேள்வி கேட்பது போல், நியூஸ் கார்டு ரெடி பண்ணிவிட்டு இவங்க கேள்வி கேட்பது போல் பல விஷயங்களை செய்கிறாங்க. இது ஒரு புறம் இருந்தாலும் கூட இப்போ நிகழ்வு என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அண்ணன் சீமான் அவர்களிடமிருந்து மன்னிப்பை எதிர்பார்க்கக்கூடிய விஜயலட்சுமி தரப்பில் இருக்கவங்க நீங்கள் செய்த தவறுன்னு ஒன்று இருக்குல்ல, அதாவது அண்ணன் சீமான் தரப்பில் இருந்து வழக்கறிஞர்கள் பதிவிட்டது என்ன அப்படின்னா, சீமான் அவர்கள் ஒரு பொது தலைவராக இருக்கிறவர் பார்த்திங்கன்னா நீங்கள் மன்னிப்பு கேட்க சொல்கிறீங்க, சரி எழுத்துப்பூர்வமாக அது செய்யணும் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருந்தாலும் கூட மன்னிக்க தயாராக இருக்கிறேன் அப்படின்னு உடனே பார்த்திங்கன்னா எங்கள் கர்நாடகாவில் இருந்து விஜயலட்சுமி காணொலியை வெளியிடுறாங்க. நான் உன்னை மன்னிக்க தயாராக இருக்க சீமான், மன்னிப்பு கேளு அப்படின்னு சொல்லிட்டு உடனே அதை இந்த திராவிட கும்பல்கள் அது எவ்வளவு இழிவுன்னு தெரியும், ஆனால் அந்த இழிவுபடுத்துவது தானே அவங்களுக்கு பொறுப்பே. அதனால் உடனே அந்த காணொலியை எடுத்து போட்டு அதை கேலி கிண்டல் பண்ணிக்கிட்டு சீமான் மன்னிப்பு கேட்க தயாராக இருக்காருன்னு சொன்னாங்க. ஆனால் அவர்களை கூப்பிட்டு இப்போ உச்சநீதிமன்றம் ஒரு கொட்டு வைத்திருக்கிறது. அதுவும் பெண் நீதிபதியே பார்த்திங்கன்னா நேரடியாக ஒரு விஷயம் கேட்குறாங்க. ஏன்னா இப்போ அண்ணன் சீமான் அவர்களை நீங்கள் மன்னிப்பு கேட்க சொல்கிறீங்கன்னா கிட்டத்தட்ட 5000க்கும் மேற்பட்ட வீடியோக்களில் குடும்பத்தையும் அவரையும் வசைவுபாடி இருக்கிற வேலையை நீங்கள் செய்திருக்கீங்கல்ல, அதற்கு என்ன செய்ய போகிறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல, அதை நாம் தமிழர் கட்சி வழக்கறிஞர் முன்வைக்கிறாங்க. அத்தனை வீடியோக்களையும் டெலிட் செய்யணும், இனி அவங்க பேசக்கூடாது அப்படிங்கிறது முந்தைய அமர்வில் சொல்லியிருந்தாங்க. அந்த அமர்வில் பார்த்திங்கன்னா இனிமேல் இருவருமே இது சம்மந்தமாக பொதுவெளியில் பேசக்கூடாதுங்கிற விஷயத்தை பதிவு பண்ணாங்க. இந்த முறை சீமான் மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப திமிராக வந்த அந்த விஜயலட்சுமி கும்பலுக்கு வழக்கறிஞர்களுக்கு நேரடியாக பார்த்திங்கன்னா நீங்களும் பல விஷயங்கள் செய்திருக்கீங்க, மொத்த வீடியோவையும் டெலிட் பண்ணிவிட்டு நீங்களும் சீமான் கிட்ட மன்னிப்பு கேளுங்க. ஏன்னா உங்களுக்கு ஒரு இடத்துலேருந்து மன்னிப்பு வேணும்னு எதிர்பார்க்குறீங்கள, அப்போ நீங்கள் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு ஒரு விஷயத்தை முன்வைக்கிறாங்க. அப்படியே அலட்டு போன அந்த டீம் அப்படியே வெளில போயிருக்காங்க. இந்த விஷயத்தில் பார்த்திங்கன்னா அண்ணன் சீமான் அவர்கள் எந்த ஒரு தவறும் செய்யலை, இது எல்லாருக்குமே தெரியும். இருந்தாலும் மீண்டும் நம்ம பதிவு பண்ணுறோம். இது ஒரு நிகழ்வு நடந்தது போனது, அதுக்கு மேலே அதை பற்றி நம்ம பேசுகிறதுக்கு ஒன்றும் கிடையாது. இப்போ செய்யக்கூடிய நிகழ்வுகளில் என்னென்ன இருக்கிறது, மக்களுக்கான அவர் செய்கிற போராட்டங்கள் என்னென்ன இருக்கிறது, அதில் நீங்கள் விமர்சனம் வைக்கிறீங்க அப்படின்னா நியாயமானது, அதை ஏற்றுக்கொள்ளலாம். அதற்கு பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் கூட நம்ம சொல்ல முடியும். ஆனால் ஒன்றுமே இல்லாத ஒரு விஷயத்தை கூட்டு அவதூறு பரப்பணும், இழிவுபடுத்தணும்னு நினைக்கிறவர்களுக்கு இந்த மாதிரி தான் பதிலடி கிடைக்கும். அது கொஞ்சம் தாமதமாக கிடச்சிருக்குன்னு தான் வருத்தமே தவிர மற்றபடி முழு சந்தோஷமான ஒரு விடயமாகத்தான் இந்த விடயத்தை பார்க்குறோம். எங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு கேள்வி, இதுவரைக்கும் சீமானை வீழ்த்த அரசியல் ரீதியாக எந்த கருத்தியலும் இல்லாமல் தூக்கிட்டு வந்துட்டு இருந்த ஒரே ஆள் இதுதான். இப்போ அதுவும் அடித்து விரட்டுற மாதிரியான ஒரு சம்பவம் நடந்து போச்சு. இப்போ நீங்கள் மன்னிப்பு கேட்கணுங்கிற ஒன்றை வச்சு தான் பில்டப் பண்ணானுங்க. இப்போ நீ முதல்ல மன்னிப்பு கேள்வின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றமே பயங்கரமாக ஒரு கேள்வி எழுப்பி விட்டுருச்சு. இனிமேல் பதிலும் பேச முடியாது அவர்களால். அப்போ இனி என்ன பண்ணுவாங்க பொழப்புக்கு அப்படிங்கிறது தான். சீமானை இனி எந்த அவதூறை வைத்து வீழ்த்தலாம் அப்படிங்கிறத கையில் எடுக்கலாம். ஏன்னா குறுக்கவும் பேசக்கூடாதுன்ட்டாங்க, தடை விதித்திருக்காங்க. ஒருவேளை நீங்கள் மீண்டும் இதை பற்றி பேசுகிறீங்க அப்படின்னா இவர்கள் இருவரை பற்றி உங்கள் மீது வழக்கு பதிவு செய்யலாம். அதுவும் நீதிமன்றம் சொல்லி நீங்கள் இது பண்ணுறீங்கன்னா நீதிமன்ற அவமதிப்பு வழக்கே நம்ம போடலாம். அந்த அளவுக்கு ஒரு விஷயம் இப்போ நடந்து முடிஞ்சிருக்கு. அப்போ இனி பொழப்புக்கு திராவிடர்கள் என்ன செய்வார்கள் அப்படிங்கிறது மட்டும்தான் நம்மளுடைய கேள்விக்குறி. தமிழ் தேசிய உறவுகளுக்கு அதற்கான பதில் தெரிந்தால் பின்னோட்டத்தில் பதிவிடுங்க.